இதுவரைக்கும் அவங்கள காத்த நிழல் என்ன செஞ்சுட்டு அவங்கள விட்டு விலகிச்சு. இனி நீங்க அவங்க எதிரி கண்டு பயப்படாதீங்க. நீங்க ஒரு சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறீங்க. நான் அந்த காலையில அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். தாவீது ராஜா சொல்றார், ஆண்டவர் எனக்கு விக்கிரங்கள் என்னை விட்டு கடந்து போக மட்டும் உடைய செட்டைகள்ல நிழல்ல வந்து அடைகிறேங்கிறார். நீங்க எத்தனை பேருக்கு நீங்க ஆண்டவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க? நான் ஆண்டவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? எனக்கு வேற எதுவுமே கிடையாது பாஸ்டர், நான் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை சார்ந்துதான் இருக்கிறேன், ஆண்டவரை நம்பிதான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனா இந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு ரெண்டு தேவனே என் ஆத்துமாவை அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், என் கஷ்டம், வேதனை, நிந்த, அவமானம் எல்லாம் என்னை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நான் அந்த நிழலுக்குள்ள இருந்துக்குவேன். நீங்க இந்த காலவெளியில ஒரு உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள நீங்க தங்கி இருப்பீர்களானால் நீங்க பாக்கியவான்கள். அங்கே பாதுகாப்பு உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே விக்கிரங்கள் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை மற்றவங்க கவனிங்க. 9 அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு உங்களை எல்லாம் வச்சுட்டு போடும். கேள்வி கேட்கிறேன், எர்பாகால் யார்? எர்பாகால் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். மனம் 100 ரூபா தந்துடும். கிதியோனுடைய மறுபெயர் எர்பாகால். ஸ்தோத்திரம். சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவன் வாங்கி கொண்டே எர்பாகால் வந்து கிதியோனுடைய மறுபெயர் எர்பாகால். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவனுக்கு 2 மனைவிகள். ஒரு அம்மா 70 பிள்ளை பெற்றுட்டாங்க. ஒரு அம்மா எத்தனை பிள்ளை பெற்றுட்டாங்க? 70 பிள்ளை பெற்றுட்டாங்க. இன்னொரு அம்மா ஒரே ஒரு பையன். ஆனா அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? போக்கிரியான பையன். அவன் போக்கிரியான எதுக்கும் அடங்க மாட்டான். இப்ப இந்த ஒரு பையன் இருக்கான் பாருங்க, இவன் வந்து 70 பேர்ல 69 பேர் என்ன செஞ்சுட்டான்? கொண்டுட்டான். கொண்ட உடனே ஒருத்தன் மட்டும் நல்ல வேலை நின்று கேட்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், இந்த அபிமெலேக்கை நம்பி அவன் பின்னாடி போறீங்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் கதை, இதுதான் உண்மை. நீங்க எப்படி இவனை நம்பி எப்படி போறீங்க? இவன் சரியில்லாதவன். இன்னைக்கு நம்முடைய தேவ பிள்ளைங்க செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, உலகத்தை நம்புற அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்ப மாட்டோம். இதுதான் நம்ம இருக்கிற பெரிய தப்பு. ஆகவேதான் ஊமையா சொல்றான், உங்களை திராட்சைப்பழ அரசாலாது, உங்களை அத்திமரம் அதெல்லாம் நல்லது. ஆனா முச்செடி வந்து உங்களை அரசால போகிறது. அது உங்களை முத்திக்கிட்டே இருக்கும், அது உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் உங்களை பச்சித்து போடும். நான் அந்த காலவேளை கேட்கிறேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நல்ல நிழல் உண்டு, அது சர்வ வல்லவருடைய நிழல். அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் நிழல்ல போய் நம்ம தங்குறோம் அப்படின்னா நம்ம முடிவு அழிவுதான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நம்ம முடிவு அழிவுதான். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 3:12. மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாசித்து பாருங்க. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு எதிரியை நம்ம பண்ணிடுவோம். இப்ப நான் அந்த காலங்களில் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேவனை விட்டுட்டு உலகத்தின் நிலையில தங்கணும்னு போனீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அதுவும் வேணும் பாஸ்டர், இதுவும் வேணும் பாஸ்டர். இல்ல, இயேசு மட்டும்தான் வழி, இயேசு மட்டும்தான் சத்தியம், இயேசு மட்டும்தான் ஜீவன். இயேசுவை அல்லாமல் வேறொரு வழியே இல்ல. வேற எந்த வழியும் நமக்கு பாதுகாப்பு தருகிற வழி அல்ல. யாக்கோபு படுத்து கிடக்குறாங்க, தனியா படுத்து கிடக்குறாங்க. ஒரு சொப்பனத்தை கண்டான். சொப்பனத்தை கண்ட உடனே சொல்றாங்க, இது வானத்தின் ஆசை. அப்பா அங்கே ஒருத்தருக்கு அபிஷேகம் பண்றான், எல்லாம் செய்யறான். ஏன்னா அவங்க தெரிஞ்சு ஒரு தேவன் இருக்கிறாங்களா, இவரை புடிச்சுக்கிட்டா இவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டாரான்னு இப்போ சொல்றான். ஒரு தடிமாய் கடந்து போன 2 பரிவாரங்களுக்கு உடைய கருமையான தேவன் சொல்லுங்க. உலக நாங்கள் அழிச்சவங்க, உலக சிநேகித தேவனுக்கு பகை என்கிற
உணர்வு தேவ பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதும் இருக்கணுங்க. நம்ம கூட பேசுறது யாரு, நம்ம யாரு கூட பழகுறோம், யாரு கூட நடக்கிறோம், இந்த உலகம் எப்பவுமே எனக்கு எதிராக செயல்படக்கூடிய, உலகம் எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய. அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு ராஜாவா இருந்தா கூட அந்த மனுஷன் சொன்ன, கர்த்தாவே நம்முடைய சட்டைகள் வந்தடைகிறப்பா, அது எனக்கு பாதுகாக்கும். இன்னைக்கு எந்தெந்த தேவ பிள்ளைங்க உலகத்தில் தங்கிருந்தீங்கன்னா நான் அந்த காலையில சொல்றேன், ஒரு நாள் முடிச்சு போல அது உங்களை ரட்சித்து ஒன்றை இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப சொல்றேன், உலக சிநேகித தேவனுக்கு அது தேவனுக்கு எதிரானது. உலகத்துலதான் நம்ம வாழ்றோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும், அதுலதான் எந்த சந்தேகமும் கிடையாது, அவங்க கிட்ட ரொம்ப அன்பா காட்டணும், உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நான் இவ்வளவு ஊத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஒரு பாட்டு பாட, உங்க நம்பி வந்து நான் வைக்கப்படல, பரதேசியாய் தங்கினது எனக்கு சொந்தமாக்கி தந்தீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாம் தருவாரு, ஆனா எப்பவும் எனக்கு ஒரு நினைப்பு இருக்கணும், ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். உலகம் போற போகல நான் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப வெக்கம். விசுவாசிகள் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க, விசுவாசிகளும் ஸ்தோத்திர தீபாவளி கொண்டாடுறாங்க. ஏதோ நம்ம பிள்ளைங்க ஏமா பக்கத்துல தொண்ணாந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கருவியை செய்ய தப்பு இல்லை. ஆனா எல்லாம் நம்ம அவங்கள போல நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு தேவை நமக்கு தேவை இல்லையே. ஸ்தோத்திரம். அதான் யோதாம் சொல்றான், எப்பா நீங்க எல்லாம் முச்செடி நிழலுக்குள்ள வந்துட்டீங்க, இப்ப அந்த முச்செடி நிழல் உங்களை என்ன செஞ்சு அழிச்சு. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம எங்க தங்கி இருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பு எது? உலக பாதுகாப்பு தர்றது போல தரும், கடைசியில் நீங்க சொல்ல. ஆனா தேவனுடைய நிழல் அப்படி இல்லை. 700 வருஷம் யோனா